இன்னைக்கு ரொம்ப நல்லா பொழுது போச்சுல்ல? ஆமா ஆமா, லீவ் முடியற வரைக்கும் பொழுது இப்படியே போனா ரொம்ப நல்லா இருக்குல்ல? இல்ல இல்ல, எங்க அப்பா எனக்கு லெட்டர் போட்டிருக்காரு, நான் ஊருக்கு போனோம். ஊருக்கா? என்ன அவசரம்? வேற எதுக்கு? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருப்பாரு. கடவுளும் குழந்தையும் ஒண்ணு. அன்பே கடவுள். குழந்தைகிட்ட அன்பா தான் பழகணும், விட்டக்கூடாது. நீ இப்படி சொல்லி வை, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் மட்டும் உடைக்கட்டும். பாடி அம்மா, வா. அப்பா நாதா, உன் தங்கச்சி லட்சணத்தை பாத்தியா? இது இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப நாளா நடக்குது. இந்த வீட்டுக்கு என் பேச்ச யாரு கேட்கறா? என்னமோ இன்னைக்கு உன் கண்ணால நீ பாத்துட்ட. இவ செய்யறது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? இல்லன்னா சித்திக்காரி ஒழுங்கா வளர்க்கறது இல்ல, தருதலையா சுத்த விட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் நான் சித்தி தானே. இதுக்காக ஏன் சித்தி கவலைப்படுறீங்க? இந்த பாரு, இனிமே சித்தி சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன? இந்த குழந்தை எடுத்துட்டு போய் போ. சித்தி, ஒரு கேஸ் விஷயமா நான் இன்னைக்கே அவசரமா முகையூர் புறப்பட்டு போறேன். எப்ப திரும்புவே? கேஸ் முடிஞ்சிட்டா அப்புறம் நான் இங்க ஏன் இருக்க போறேன்? உடனே திரும்ப வேண்டியதுதானே. எதுக்கு எடுத்தாலும் ஏன் இதை சாரிய வாரி போடுறாங்களா? ஏமா இப்படி போச்சு? நான் இனிமே ஃபீல் பண்றேன். தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணணும். தப்பு செஞ்சிட்ட பிறகு ஒரு தடவை சாரின்னு சொல்லிட்டா போதுமா? ஐ ஆம் ட்ரிபிள் சாரி. டபுளும் ட்ரிபிளும் ரேசாடி பழக்கம் போல இருக்கு. மிஸ்டர், இனிமேலாவது பார்த்து நடங்க. ஆள் என்னமோ படிச்ச மாதிரி தெரியுது. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒழுங்கா நடக்க தெரியலையே. ஒண்ணு அழகா இருந்தா போதுமா? அடக்க வேண்டாம். ஆய பாரு, பண்ற மாதிரி படப்பட 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 படப்பட. ஏ மிஸ்டர், என்ன முன்மணிக்கீங்க? நீதான் முன்மணிட்டு இருக்க. நான் ஒண்ணு முன்மணிக்கல. நான் வேணும்னு காப்பியை போட்டல, தெரியாதனமா நடந்து போச்சு. தெரியாம செய்தா தவறு இல்ல. தெரிஞ்சு நீங்க செய்திருந்தா கூட அதை மறக்கவும் மன்னிக்கவும் கீழே படுத்துங்க. நீங்க எங்க போனா? முகையூர் போனோம். முகையூரா? ஆமா, அதுதான் என் சொந்த ஊரு. உங்களுக்கு கூட? எனக்கு சொந்த ஊர்ல. நான் தொழில் விஷயமா போறேன். என்ன தொழில்? வந்து நான் ஒரு ஆராய்ச்சியாளர். என்ன ஆராய்ச்சி? மண்ணுல இருந்து விண் வரைக்கும். நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். எங்க அப்பாவுக்கு ஆராய்ச்சியாளர்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்தா விடவே மாட்டாரு. முகையூர் பகவதி விலாஸ் தர்மலிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்க கட்டாயம் எங்க வீட்டு வரணும். என்ன? ஒண்ணும் இல்ல, நிச்சயமா வரேன். படுத்துங்க. என் குடும்ப கௌரவம் அத்தனை போச்சு. என்ன பாயிண்ட்? என்னமோ கோர்ட்ல என்னன்னு சொல்றீங்க? நாளைக்கு தானேப்பா கேஸ். கனவு கண்டம் போல இருக்குடா. கோர்ட்டுக்கு போகாத போதே இவ்வளவு பயம் இருக்கே. கோர்ட்டு கூண்டுல ஏறினா எங்கடி என்ன ஆகுறது? 4 மனுஷால் மூஞ்சில எப்படிதான் முழிக்கிறது? ஏன்பா சும்மா மனசால அட்டிக்கிறீங்க? நான் ஒருத்தன் இருக்கங்கிறதே மறந்துட்டீங்க. நாளைக்கு நீங்க கோர்ட் ஏறாம பாத்துக்கணும், அவ்வளவுதானே? எப்படிடா வழி? ஏன்பா இப்படி செஞ்சா என்ன? எப்படி?
நிம்மதியா தூங்குங்க. கத்தி வாங்க வாங்க என்ன வாங்க ஐயா ஐயா இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? ஐயா ஐயா கார்ல ஒரு ஆளு ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்க. நாங்க பாத்துக்கிட்டு ஓடி வந்தோம். அதுக்குள்ள கார் வேகமா போயிடுச்சுங்க. கார் நம்பர் என்ன? நம்பரை பார்க்க முடியலங்க. வரத்துக்குள்ள வண்டி வேகமா ஓட்டிட்டு போயிட்டாருங்க. ஆள் அடையாளமாக தெரியுமா? ஒரு பெரிய கோட்டும் தொப்பியும் போட்டிருந்தாங்க. இந்த வீடு யாருடையது? பகவதி விலாசுங்க. பெரிய பண்ணக்கார தர்மலிங்க இல்லைங்க, அவர் வீடுங்க. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? ரயில்வே கேட் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல. நீங்க எல்லாம் சாட்சி சொல்ல வரீங்களா? எங்க இருக்கீங்க? இந்த பக்கத்துல கிராமத்துலங்க. ஐ சீ. தேங்க்ஸ். நல்லதுங்க நல்லதுங்க. அடுவாவி பய இப்படி செய்துட்டு போயிட்டானே, கொலை பண்ணிட்டு போயிட்டானே. நம்மதான் ஏமாந்து கூட பார்க்க மாட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். சிரா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் மெட்ராஸ்ல ஒரு போலீஸ் ஆபீசர். என் பேர் நாதன். ஓ, glad to meet you. Please. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? நான் இன்னைக்கு காலையில ஒரு கொலையை பார்த்தேன். கொலையா? ஆமா. அத பத்தி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். 403 எஃப்ஐஆர் புக் கொண்டு வா. அப்பா வாமா வாமா என்னம்மா இப்படி ஆயிட்டே என்ன? என்னப்பா என்ன? ஏம்மா இப்படி அழைச்சு போயிட்ட? பெண்கள் எம்மே வள்ளிய கொடி மாதிரி இருக்கணும்ப்பா. கோடி மாதிரி இருந்தா அப்புறம் காத்தடிச்சா ஒடிஞ்சு கீழே விழுந்துடும். உங்க அம்மா நல்லா பொசு பொசுன்னு பசு மாதிரி ஓட்ட சுத்திக்கிட்டு இருந்தா, நீ என்னன்னா கொசு மாதிரி வந்திருக்கிற. ஹாஸ்டல்ல ஏதாவது சாப்பாடு கீப்பாடு போடலையா சொல்லு, ஒண்ணா விட மாட்டேன். அது இருக்கட்டுப்பா. உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? இருக்கம்மா, டாக்டர் தினம் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு, ஊசி போடுறாரு, இப்ப பில்ஸ் கொடுக்குறாரு, நாளைல இருந்து தண்ணி கலந்த மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. வாசரா அண்ணா நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் லில்லி, மேரி, ரூபி எல்லாம் சௌக்கியமா? ஆம்பளைகளே கேட்க மாட்டான், பொம்பளையா கேட்பான். போங்கப்பா. பரீட்சையில நல்லா எழுதிருக்கிறியா? அதுக்கு என்னடா சும்மா ஜம் ஜம்முன்னு எழுதாதா? உன்ன மாதிரி ஒரே கிளாஸ்ல தம் புடிச்சுக்கிட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, என்ன கிண்டல் பண்ணா உங்களுக்கு பொழுது போகாதே. சரி, நீ அப்பா கிட்ட பேசிட்டு வா, அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஆமா, குளிச்சுட்டு சாப்பிடவா அம்மா? ஐயோ, என்னம்மா இது? போகும்போது சிங்கிள் பெட்டியோட போனேன், இப்ப டபுள் பெட்டியோட வந்து நிக்கிறியே. பையன் தான் கட்டுட்டான், நீ என்ன சமாச்சாரம்? அதுவாப்பா, ராத்திரி ட்ரெயின்ல ஒரு கதை நடந்து போச்சு. கதையா? ஆமா. என்ன? என்னோட ஒருத்தர் வந்தார். தனியாவா? ஏ பாவம், அவர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரப்பா. கண்டா பயா விட்டுட்டு போன சாமான நீ தூக்கின்னு வர்றதா உனக்கு இது வேலையா? அவர் ரொம்ப நல்லவரப்பா. எல்லாம் தான் நல்லவன். உனக்கு என்னத்துக்கு இதுல யார் அவன் நல்லவன்? ஆராய்ச்சிக்காரர். ஆராய்ச்சியா? என்ன ஆராய்ச்சி செய்யறவன்? மைண்ட்ல இருந்து வீண் வரைக்கும் மண் ஆராய்ச்சி செய்யறவனா? அவனுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தியா? ஓ, கொடுத்துட்டேனே. நம்ம பொண்ணு இல்ல, யாராருக்கு அட்ரஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கேன். அதனாலதான் யாராரு பொட்டி படுக்க வீட்டுக்கு வரணும்னு கொண்டாந்து இருக்கிறேன். வாமா, குளிச்சுட்டு சாப்பிடும். வாமா வா. பிஎஸ் கமலாங்கிறவங்க எந்த அறையில் இருக்காங்க? பிஎஸ் கமலா, ரூம் நம்பர் 15 சார். 15.
அவங்க ரூம்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்ப போனாங்க? அவங்க நேத்து ராத்திரியே போனாங்க, இன்னும் திரும்பல. ராத்திரி போனவங்க இன்னும் திரும்பலையா? என்ன சார்? ஒண்ணும் இல்ல. வேற ரூம் ஏதாவது காலி இருக்குங்களா? பார்த்து சொல்றேன். பாய், ரூம் நம்பர் 7 சாவி எடுத்து கொடு. தேங்க்ஸ். என்ன உளற? உனக்கு என்ன லூசா? என்ன ரொம்ப லேசா கேட்டாயோ? உன்னை இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டேயா? உன்னை அப்படியே அழகா தூக்கிட்டு போயிட போறேன். என்ன டிக்கெட் வச்சிருந்தேன். இயற்கை காற்றை ரசிக்கலாம்னு கதவை திறந்து வச்சு நின்னுட்டு இருந்தேன். இந்த அதிர்ச்சியில பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. என்னடா பண்றேன்னு யோசனை பண்ணேன். செயினை புல் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி போய் எடுத்து அங்க ஒரு பெரிய கல்லு. நான் எப்படி ஆராய்ச்சி பண்ண ஆசை அது மாதிரி என்னென்னமோ எல்லாம் இருந்து நிறங்கள்லாம். அத பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்னுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன், ரயில் போயிடுச்சு. மண்ல இருந்து கல் வரைக்கும் போயிடுச்சா? ஆமா, உங்க பெட்டி படிக்க என்ன ஆச்சுன்னு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணீங்களா? நான் நல்லா உழைச்சு சம்பாதிச்ச பொருள் அது எங்கிட்டே வந்து சேரும். இதுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை. பரவாயில்ல, உங்களுக்கு உழைப்புல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? இந்தாங்க. சரியா இருக்கா? இருங்க இருங்க, எங்க போறீங்க? உங்களை பத்தி எங்க அப்பா கிட்ட நிறைய சொல்லி வச்சிருக்கேன். உங்களை பார்த்தாருன்னா விட மாட்டாரு. ஐயோ, பயப்படாதீங்க சார். இல்ல இல்ல, எனக்கு முக்கியமான வேலை. கொஞ்சம் இருந்துட்டு போங்களே. இன்னொரு நாளைக்கு வரேனே. உங்க விலாசம் வந்து கற்பகவான் இருக்குல்ல, ரூம் நம்பர் 7. எனக்கு ரொம்ப லக்கி நம்பர். எனக்கு கூட தான் 7 ரொம்ப லக்கி நம்பர். நான் ரொம்ப லக்கி கேர்ள். நானும் கூட தான். அப்போ நம்ம ரெண்டு பேரும் வரட்டுமா?